நீங்க உடனே கூட்டணியை பத்தி கேக்குறீங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்றேன். ஏன் இன்னைக்கு அனைத்து கட்சிக்கும் நாம அழைப்பு விடுத்தோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு தலைவர் மறைந்த அன்னைக்கு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தலைவர்களும், அனைத்து ஜாதியினரும், அனைத்து மதத்தினரும், ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று கூடி கேப்டனுடைய நினைவாஞ்சலி இதே இடத்துல நடத்தினாங்க. நம்மளுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 3 முறை கேப்டனுடைய நினைவாஞ்சலியில கலந்துகிட்டார். உதயாநிதி கலந்துகிட்டார். அவருக்கு இந்த நேரத்தில் 2 பேருக்கும் நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கேப்டனுக்கு அரசு மரியாதை செய்து இறுதி மரியாதை இதே இடத்துல நம்ம செஞ்சோம். அதனால எந்த பாகுபாடு இல்லாமல் கேப்டனை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டதுனாலதான் இன்னைக்கு நாங்களும் எந்த பாகுபாடும் இல்லாமல் கட்சிகளுக்கும் மதங்களுக்கும் ஜாதிகளுக்கும் அப்பாற்பட்டு எல்லாருமே கேப்டனுடைய நினைவாஞ்சலியில, அதுவும் முதல் நினைவாஞ்சலி குரு பூஜையாக இன்னைக்கு நம்ம இன்னைக்கு கேப்டனுக்கு செய்திருக்கோம். அதுக்கு கலந்துக்கணும் நம்ம அழைத்தோம். அதுல வந்தவங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அதுதான், இது ஒண்ணுமே இல்லை. நாங்க தெளிவாக சொல்லிட்டோம், அமைதி பேரணி தான். ஏன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல தான் வந்தவங்க அத்தனை பேருடைய வாகனங்களையும் நிறுத்திவிட்டு அங்கிருந்து நடைபயணமாக நடந்து இங்க கேப்டனுடைய ஆலயத்துக்கு வரப்போகிறோம் என்று தான் நம்ம தெரிவிச்சோம். இதை அவங்களே அனுமதி கொடுத்திருந்தால் இன்னும் சிறப்பானதாக, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, வரவேற்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனாலும் அனுமதி மறுக்கப்பட்டது, தடுத்தாங்க. இருந்தாலும் நாங்க சொன்னதுக்கேற்ப அப்புறம் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நாங்க எங்களுடைய நடைபயணத்தை அப்படியே தொடங்கணும். பேரணி அப்படியே அமைதி முறையில இங்க அடைஞ்சோம். அது அவங்களே கொடுத்திருந்தா இன்னும் மிகச் சிறப்பாக வரவேற்கக்கூடியதாக இருந்திருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்தும் கூட. அதுதான் இல்ல, அதுதான் எங்களுக்குமே புரியல. இப்போ அதிமுக திமுக எல்லாமே அவங்க தலைவர்களுக்கு அமைதி பேரணி போகும்போது கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கறாங்க. அதுதான் எங்களுக்குமே புரியல. இப்போ 4 தலைவர்கள் பீச்சில் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய நினைவு நாள் வரும்போது அமைதி பேரணி அண்ணா அவர்களுக்கும், கலைஞர் அவர்களுக்கும், எம்ஜிஆர் அவர்களுக்கும், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கும் அவங்க அனுமதி பெற்று பேரணி செல்ல, அமைதி பேரணி செல்ல கவர்மெண்ட் அலோ பண்றாங்க. அதே வகையில் இது கேப்டனுடைய 1ஆம் ஆண்டு நினைவாஞ்சலி. ஏன்னா இது கேப்டன் நீங்க சொன்ன மாதிரி நடிகர் மட்டும் இல்லை, மிகப்பெரிய தலைவராக அத்தனை மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு தலைவராக வாழ்ந்து காட்டியவர் தான். அதனாலதான் நாங்க என்னைக்குமே சட்டம் ஒழுங்கை மீற மாட்டோம் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கு தெரியும். இந்த அமைதி பேரணிக்கு ஏன் அனுமதி அவங்க கொடுக்கல என்பதை எங்களுக்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அது எங்களுக்கு மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். நிச்சயமாக இது அரசாங்கமே இதுக்கு அனுமதி கொடுத்திருந்தால், இந்த அரசாங்கத்தை இன்னைக்கு அத்தனை தலைவர்களுமே இது எங்க கிட்ட சொன்னாங்க. அரசாங்கமே அனுமதி கொடுத்திருந்தால் இந்த கவர்மெண்ட்டுக்கு இன்னும் நல்ல பேர் வந்திருக்கும், எல்லாராலையும் வரவேற்கத்தக்க கூடியதா இருந்திருக்கும். எதற்காக இந்த அமைதி பேரணியை தடுத்தாங்க என்பது எங்களுக்கு புரியல. இதை நீங்க கவர்மெண்ட் கிட்ட தான் கேட்கணும். உடனே அமைச்சர் ஊதி பெருசாக்காதுன்றாங்க. நாங்க எதையும் ஊதி பெருசாக்குறவங்க கிடையாது. நாங்க எங்க உரிமையை கேட்டும் தர மறுத்திருக்காங்க. எனவே இருந்தாலும் நாங்க நாங்க செய்ய வேண்டிய பணிகளை சட்டம் ஒழுங்குக்கு உட்பட்டு செய்திருக்கிறோம்.